வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. குடும்பம் சம்பந்தமான சில பிரிவினைகள் பிரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் பொறுத்திருந்து இதுவும் மாறும், இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு நினைத்து காத்துக்கிட்டே இருந்தீங்க. ஏன்னா அந்த குடும்பம்ன்றது நம்ம பிரியாம நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் அந்த குடும்பம் நல்லதா இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்காக இத்தனை நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு இருந்தீங்க மீன ராசி என்பர்கள். இப்போ அது ஒரு பெரிய ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. நிறைய பேருக்கு அதுல ஒரு பிரிவினைகள்ன்றது கட்டாய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில தேவையில்லாத ஒரு முடிவுகள், இப்போ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த முடிவினுடைய வேதனையை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதத்துல எப்படி இருக்கும், அக்டோபர் மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தேவையில்லாத ஒரு பிரிவினையான ஒரு முடிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது பெரிய அளவு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறதுனால அந்த ஒரு பிரிவினைன்றது ஒரு தற்காலிகமானது தான். நிரந்தரமான ஒரு பிரிவுன்றது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. ஏன்னா பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் தன் குடும்பம் சார்ந்து நம்ம எப்போதுமே இருக்கணும்.
எங்கே போனாலும் சரி, வெளிநாட்டு வேலைக்கு போனாலும் சரி, வெளியூர் வேலைக்கு போனாலும் சரி, அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் தன்னுடைய குடும்பம் சார்ந்து இருக்கணும் தான் நீங்கள் எப்போதுமே விருப்பப்படுவீங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த நபர்கள் உங்களை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த மன வருத்தமாகப்பட்டது, நம்ம இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சே தான் ஆகணும், எனக்கு இனிமேல் யாருமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்கள் அந்த கட்டாய பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இது தற்காலிகமானது தான். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க மீனராசி என்பர்களை. அது மிகப்பெரிய ஒரு துயரத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால மிகப்பெரிய ஒரு பிரிவினைன்றது இந்த காலகட்டத்தில் கிடையாது. இது தற்காலிகமானது தான். இந்த ராகு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிட்டாருனாலே குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிடும். இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி வக்ர நிலை அடையிறதுனால மிகப்பெரிய அளவு பாதிப்பை கொடுக்க மாட்டார். அதனால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா, அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா அது தொழில் சார்ந்த ஒரு விஷயங்கள்லையும் பாதிப்பை கொடுக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த அக்டோபர் மாதம் அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா எவ்வளவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை எடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதிலிருந்துலாம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு வளர்ச்சின்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அடையக்கூடிய வளர்ச்சி ஒரு 3 வருஷத்திற்கு உண்டான வளர்ச்சி நினச்சி நீங்கள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த தொழிலினுடைய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் தாங்க. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியாகப்பட்ட அந்த குருவாகப்பட்டவர் வக்ரகதி அடையிறதுனால அந்த தனஸ்தானத்தை நோக்கி வருவதனால கண்டிப்பான வளர்ச்சின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7 சனி, என்னுடைய ஜென்ம சனி என்னை நெருங்கி வந்துட்டு இருக்குது, இதனால நிறைய பெரிய ஆபத்துகள் எனக்கு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போதான் விரய சனியில் இருக்கிறாரு. உங்களுக்கு ஜென்ம சனின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காது. அது பாத சனிக்கு வரும்போது தான் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால சில மீனராசி அன்பர்கள் நீங்கள் ஒரு இடம் மாற்றத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே தேடிக்கிட்டீங்கன்னா, நிறைய மீனராசி அன்பர்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்னுடைய சொந்த இடத்தை விட்டு போகக்கூடாது, என்னுடைய குடும்பம் இங்கே தான் இருக்கணும், ஒவ்வொரு இடமா நான் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. இது தவறான முடிவு. 7.5 சனியின் பொழுதோ ஜென்ம சனியின் பொழுதுலையோ பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு அவசியமான ஒன்று. அதற்கு உண்டான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். ஒரு இடமாற்றம் செய்வதற்கு உண்டான ஒரு சாதகமான மாதம். இந்த இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு மேக்சிமம் அளவு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பித்து விடக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. நிறைய வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கு. பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் கேது இருக்கிறதுனால அந்த ப்ரமோஷன்ஸ் நீண்ட காலமாக பெண்டிங்காக இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக அந்த ப்ரமோஷன்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த மாதத்தில் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால திடீர் யோகங்கள், திடீர் வேலை வாய்ப்புகள், திடீர் வெளிநாடு பிரயாணம் இந்த மாதிரிலாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு அந்த விசா ப்ராசஸ்ல உங்களுக்கு நிறைய ஒரு தாமதங்கள், தடைகள் அதிகமாக இருக்கக்கூடும். இது எல்லாமே இந்த சூரியன் நீச்சம் ஆகுறதுனால அது எல்லாமே ஏன்னா 8ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு. 8ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது நிறைய கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த 8ஆம் இடமாகப்பட்டது வலுவிழந்து ஆக போது அந்த சூரியனுடைய கிரகத்தினால. அதனால உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த மீனராசி என்பர்கள்
நபர்களில் பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய முடிவுகள். ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது எதிர்கால வாழ்க்கையை பற்றியே நீங்கள் எப்போதுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது எல்லாமே நல்லா நடக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இந்த மீனராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷன் ஆகுறீங்க. அவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், சரியாக ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஆனால் அது அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் நீங்கள் நிறைய மனக்குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறீங்க. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மீனராசி பெண்களுக்கு நீங்கள் சுயமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். இல்லை வெளிநாட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய சொந்த ஊரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மீனராசி பெண்கள் தாராளமாக ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணிக்கலாம். அதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கு உங்கள் பேரில் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல டபுள் மடங்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.